பண்டிகை போன இடத்துல ஹைதராபாத்தில் நல்லா தான் இருந்தாங்க சார். அன்னைக்கு காலையில் என்கிட்ட ஃபோனில் பேசினோம். 3 மணிக்கெல்லாம் செத்து போயிட்டாங்கன்னு அந்த வண்டிக்கார ஓனர் வீட்டுக்கு வந்தான். நல்லா அந்த பையன் எப்படி சாவான்னா அவங்க எல்லாம் ஐடியாவோட கொண்டு வந்து எரிக்கிறது எல்லாம் ரெடி பண்ணி சுவாட்டில் 20 நாளாக வீட்டில் சோறு கூட ஆகதில்ல சார். பக்கத்தில் விட்டா ஒன்றா திங்க முடியல. என் வீட்டில் 3 பசங்க இருக்குது. 2 பசங்க கூட எனக்கு சரியில்லை. வந்தா சார் வீட்டையே பார்ப்போம். தனது மகனை அடித்து கொலை செய்துவிட்டு உடலை உடனடியாக எரித்த லாரி உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பெற்றோர் கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்துள்ளனர். இதுகுறித்து புகார் அளித்தால் எந்தவித நடவடிக்கையும் காவல்துறை எடுக்க மறுப்பதாக குற்றம் சாட்டியுள்ளனர். தனது மகனுக்கு நடந்த அநீதிக்கு முறையான விசாரணை வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மேட்டூர் பகுதியைச் சேர்ந்த சரோஜா என்பவருக்கு 3 மகன்கள் உள்ளனர். இதில் 2வது மகன் ரவி என்பவர் லாரி ஓட்டுநராக பணியாற்றி வந்தார். இந்நிலையில் கடந்த மாதம் 2ஆம் தேதி லாரி உரிமையாளர் சக்தி என்பவர் வீட்டிற்கு வந்து ரவியை ஹைதராபாத் செல்வதற்கு அழைத்து சென்றுள்ளார். இந்த நிலையில் ஒரு வாரத்தில் உடல்நலம் பாதிக்கப்பட்டு ஹைதராபாத்தில் தனது மகன் இறந்து விட்டதாக கூறியுள்ளனர். பாதிக்கப்பட்ட பெற்றோர் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். குறிப்பாக ஹைதராபாத்தில் இருந்து தனது மகனின் உடலை வீட்டிற்கு எடுத்து வந்தபோது கண்களில் வீக்கமும் வாயில் இரத்தமும் இருந்த நிலையில் இது தொடர்பாக கேள்வி எழுப்பும் போது உடனடியாக தனது மகனின் உடலை அவசரமாக எரித்து விட்டதால் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறி பெற்றோர் கோரிக்கை வைத்துள்ளனர். நான் மேசரிங்க சார். வந்து பையன் வண்டிக்கு போனான். வண்டிக்கு போன இடத்துல ஹைதராபாத்தில் நல்லா தான் இருந்தாங்க சார். அன்னைக்கு காலையில் என்கிட்ட ஃபோனில் பேசினோம். அப்புறமேட்டுக்கு திருப்பி 1 மணி நேரம் கழிச்சு ஃபோனு போட்டேன், எடுக்கலை. திருப்பி ஃபோன் பண்ணால் திருப்பி அந்த பையன் தான் கூட போன பையன் எடுத்தான். அந்த பையனை எங்கடா அவனு கேட்டதுக்கு தின்னு போட்டு மலர்ந்து பிடிச்சி படுத்துக்கிட்டு இருக்கிறான்னு அதையும் சொன்னான். சரி நாங்கள் அதோட கம்முன்னு இருந்துக்கிட்டோம். திருப்பி 3 மணிக்கெல்லாம் செத்து போயிட்டாங்கன்னு அந்த வண்டிக்கார ஓனர் வீட்டுக்கு வந்தான். நல்லா அந்த பையன் எப்படி சாவான்னா சரி நம்ம அங்கே இருக்குது பாடி எடுத்துக்கிட்டு வரட்டுமா, நாங்கள் எடுத்துகிட்டு வான்னு சொன்னோம். அப்புறம் வந்த உடனே நாங்கள் சிறுவாட்டில் கொண்டாந்து பார்த்தாங்க. அவங்க எல்லாம் ஐடியாவோட கொண்டு வந்து எரிக்கிறது எல்லாம் ரெடி பண்ணி சிறுவாட்டில் அதான் சொல்றது கேளுங்களா காமிச்சாங்க. அது சிறுவாட்டில் போய் நாங்கள் கத்திக்கிட்டு கிடந்தோம். அந்த எங்கள் பையன் ஒன்று செல்லில் அந்த போட்டோ எடுத்தான். அந்த போட்டோ எடுக்கிறான்னு சொல்லிவிட்டு எங்கள் கூப்பிட்டான் எல்லாத்தையும். எங்கள் அண்ணன் தானாவை செத்தா இப்படி கண்ணெல்லாம் அடித்து கண்ணு மூஞ்செல்லாம் வீங்கி போச்சு. ஒரு சைடு எப்படி இருக்குது ஒரு சைடு எப்படி இருக்குதுன்னு வாங்கினா ஒருத்தன் கூட கீழே இறங்கி வரல. அந்த பையன் போட்டோ எடுக்குதுன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணிவிட்டாங்க, நான்லாம் அந்த பணம் வேறு பணத்து மேலே கத்திட்டு கிடக்கிறோம். அப்புறம் அவசரமாக எடுத்துக்கிட்டு போய் எல்லாம் ரெடியில் வச்சுருக்குறாங்களே வச்சு எரிச்சு விட்டாங்க சார். திருப்பி விடிஞ்சு வந்து எங்களை வீட்டில் கிடக்கிறோம் கத்திக்கிட்டு வந்து மினுசுப்பங்கெல்லாம் வந்து தானாலாம் அடித்து கொண்டாந்து எரிச்சு விட்டு போயிட்டாங்கன்னு எங்களை ராவடி பண்ணுறாங்க. நீங்கள் வந்து தானாக செத்து போச்சுன்னு சொல்லுங்க, கையெழுத்து போடுங்கன்னாங்க. நாங்கள் போட மாட்டோம்னு விட்டோம். அதோட சரி சார் அவங்க வீட்டுக்கும் வரல ஒன்றுக்கு வரல. நான் மேச்சேரியில் கேஸ் கொடுத்தோம். எங்களை எடுக்கலை. மேட்டூருக்கு போனேன். அவங்க வந்து எங்களுக்கு பதிலே அளிக்கல. நான் வந்து எங்களை தான் என்ன நடந்துச்சு கேட்கறாங்க. அதுதான் ஒரு மேடம் கிட்ட கேட்டேன். எங்களை கேட்டா எப்படி அவங்கள தானே நீ கேட்கணும். ஆமா சார். ஒரு சைடு கண்ணு பூரா கரியர்னு ஆகி போச்சு. அடிச்சா நிறம் கட்டு பணம் மாதிரி இருக்குது. அதே மாதிரி இந்த மூஞ்சி எப்படி இருக்குதுன்னு தாண்ட இது அதை பார்த்துட்டு தான் நாங்கள் கத்தணும். அந்த பையனும் அதை தான் அவங்க என்ன சொல்றாங்க. அவங்க தானா சேர்த்து போயிட்டாங்க. தானா எப்படி சாவான். அவங்க ஏதே ஒரு சாக்கு சொல்லுவாங்க. இழுத்துக்கிட்டு சேர்த்தான் பிடிச்சிக்கிட்டு சேர்த்தான். அவங்க அடிச்சு போட்டோம் சொல்லுவான். அவங்க என்னவா எங்களுக்கு நடவடிக்கை என் பையன் சேர்த்த காரணம் வந்து என்னான்னு கேட்டு எங்களுக்கு ஒரு பதில் அளிக்கணும். எங்களுக்கு என் பையன் தான் முக்கியம். என் பையனையே கொண்டு விட்டாங்க. அதுக்கு எதுனா ஒரு பதில் கிடைக்கணும். நான் அதான் வேற எதுவும் எனக்கு வந்து நாங்கள் போய் வந்தா என் பையன் தான் 15 சம்பாரிச்சு அந்த பையனே இல்லை. 20 நாளாக வீட்டில் சோறு கூட ஆகதில்ல சார். பக்கத்தில் விட்டா ஒன்றா திங்க முடியல, நடக்க முடியல. இப்போ வந்தா பசங்க 2 இடத்துல உட்காந்து வந்தான் சார். ஏன்னா அந்த பையன் அப்படி இருந்தான். என் வீட்டில் 3 பசங்க இருக்குது. 2 பசங்க கூட எனக்கு சரியில்லை. வந்தான் சார். வீட்டையே பார்ப்போம். நல்லா பார்த்துருந்தவனே வந்தான். எங்கே போனாலும் நல்லா வருவான். 15 கொண்டாந்து கொடுப்பான். இவனால தான் குடும்பமே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் இவனை விட்டா எங்களுக்கு யாரு சொல்ல. அதுதான் நீங்கள் வந்து என்னன்னா நீங்களா ஒரு முடிவு எடுத்து எனக்கு இது வந்து பதில் கிடைக்கணும். அதான் சரோஜா. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும்
கைகலப்பும். Me too, love you. Thank you so much. அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.